ஆகாஷ்வாணி மதுரை 1269 கிலோஹெர்ட்ஸ் பண்பலை 103.3 இப்போது நாம் கேட்கவிருப்பது காலத்தை வென்ற பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பற்றிய சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. வழங்குகிறார் முனைவர் என் இளங்கோவன் அவர்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நேயர்களுக்கு மதுரை முனைவர் நா. இளங்கோவனின் இனிய வணக்கங்கள். மார்ச் 24ஆம் நாள் மதுரை மண்ணின் மைந்தரான டி.எம். சௌந்தரராஜன் அவர்களின் பிறந்த நாள். மண்ணுலகு விட்டு விண்ணுலகில் பண்பாடச் சென்று விட்டாலும் கால வெள்ளத்தில் அழியாமல் என்றும் நிலைத்து நிற்கும் தன் பாடல்களால் அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார். தொகுழுவ என்ற குடும்ப பெயரின் ஆங்கில முதலெழுத்தையும் மீனாட்சி ஐயங்கார் என்ற தன் தந்தை பெயரின் ஆங்கில முதலெழுத்தையும் முன் எழுத்துக்களாக கொண்டு டி.எம். சௌந்தரராஜன் என்று இவர் அழைக்கப்பட்டார். எம்ஜிஆர், எஸ்.எஸ்.ஆர், எம்.எஸ்.வி, என்.டி.ஆர் ஆகியோரை போன்று டி.எம்.எஸ் என்று இவரும் சுருக்கமாக அழைக்கப்பட்டார். வேதம் போதும் சௌராஷ்டிர பிராமண குடும்பத்தில் மதுரையில் 24/3/1922 பிறந்தவர் இவர். தாயார் பெயர் வெங்கடம்மாள். மதுரையில் சௌராஷ்டிரா மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்த இசையாசிரியர் சின்னகொண்டா சாரங்கபாணியிடமும் காரைக்குடி ராஜாமணி ஐயங்காரிடமும் முறைப்படி கர்நாடக சங்கீதம் இசை பயிற்சி பெற்றார் இவர். தனது 21ஆம் வயது முதல் மேடை கச்சேரிகளில் பாடி வந்தார். அன்றைய சூப்பர் ஸ்டாரான எம்.கே. தியாகராஜ பாகவதரின் பாடல்களை மேடைகளில் பாடி பலரது பாராட்டியும் பெற்றவர் டி.எம்.எஸ். இவரது குரலால் ஈர்க்கப்பட்ட இயக்குனர் சுந்தரராவ் நட்கனி கிருஷ்ண விஜயம் என்ற படத்தில் 5 பாடல்கள் பாட வாய்ப்பு தந்தார். 1950இல் வெளிவந்த இப்படத்தில் இவர் முதலாக பாடிய பாட்டு கதாநாயகன் நரசிம்ம பாரதிக்கான பாட்டு. பாடல் ராதே நீ என்னை விட்டு போகாதேடி. தொடர்ந்து தேவகி, மந்திரிகுமாரி திரைப்படங்களில் இவர் பாடினார். பாட்டுலகில் 60 ஆண்டுகளுக்கு மேல் பாடி தனக்கென ஒரு சிறப்பிடத்தை தக்க வைத்துக் கொண்டார் இவர். தனித்தும் பிறருடன் இணைந்தும் இவர் பாடிய பாடல்கள் ஏராளம் ஏராளம். எதை எடுப்பது எதை விடுவது என்று நம்மை திக்குமுக்காட வைக்கும் வண்ணம் பல்லாயிரக்கணக்கான பாடல்களை தந்தவர் இவர். தொழில் பக்தி மிகுந்த இவர் பாடல் எழுதிய தாளை தன் கண்ணில் ஒற்றி கும்பிட்டு விட்டு முருகா முருகா என்று இருமுறை சொல்லிவிட்டுத்தான் பாடத் தொடங்குவாராம். பல பெண் பாடகருடன் இணைந்து டி.எம்.எஸ் பாடியுள்ளார். அப்பாடல்களுள் சிலவற்றை தேர்ந்து இன்றைய நிகழ்ச்சியை வழங்கலாமென கருதுகிறேன். 50களில் கொடிகட்டி கோலோச்சிய பாடகி ஜிக்கியுடன் இணைந்து நாச்சியப்பா சங்கிலி கருப்பா ஏச்சு பிழைக்கும் தொழிலே சரிதானா என்றார் மதுரை வீரனில் இவர். பூவா மரமும் பூத்தது பொன்னும் மணியும் விளைந்தது என்றார் நான் பெற்ற செல்வத்தில். சுடர் மின்னலை கண்டு தாழை மலர்வது போல் டி.எம்.எஸ். ஜிக்கியின் குரலில் விளைந்த இப்பாடலை கேட்டு நம் உள்ள மலரட்டுமே. எந்த பாடல்? பாடல் கண்ணில் வந்து மின்னல் போல். படம் நாடோடி மன்னன். 1958. பாடலாசிரியர் கவிஞர் சுரதா. குரல் டி.எம்.எஸ். ஜிக்கி. இசை எஸ்.எம். சுப்பையா நாயுடு. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் பண்பலை 103.3 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். காலத்தை வென்ற பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பற்றிய சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. எம்ஜிஆருக்காக எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்றும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே உங்க நாட்டிலே நம் நாட்டிலே சிவாஜிக்காக ஏறாத மலைதனிலே ஜோரான கௌதாரி 2 என்றும் பாடத் தொடங்கி தன் கம்பீர குரலால் ரசிகர்களை கட்டி போட்டார் டி.எம்.எஸ். எம்ஜிஆர் சிவாஜிக்கு ஏற்றாற்போல் தன் குரலை மாற்றி அவர்கள் பாடுவது போலவே பாடும் இவரது குரல் வல்லமையை கண்டு இன்று வரையிலும் வியந்து ரசிகர்கள் பாராட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். பி. பானுமதியுடன் இணைந்து அம்பிகாபதியில் மாசிலா நிலவே நம் காதலை மாநிலம் கொண்டாடுதே என்று காதலை குரலில் கொட்டினார். மாசிலா நிலவே நம் காதலை மகிழ்வோடு. சும்மா கடந்த நிலத்தை கொத்தி என்று பட்டுக்கோட்டையாரின் வரிகளுக்கு உயிர் ஊட்டினார் நாடோடி மன்னலில். தன் காதல் நிறைவேறுமா, கடல் அலையைப் போல் மறைந்து போகுமா என்று ஐயப்படும் காதலியை தேற்றுகிறான் காதலன். கொடி அசைந்தாட பந்தலின்றி போகாது அன்பே, சந்தேகம் வேண்டாம் என்று நம்பிக்கையை அழுத்தமாக காதலியின் மனத்தில் பதிய வைக்கும் வண்ணம் குரலில் வலிமை ஊட்ட
டிஎம்எஸ்ஆல் தானே முடியும். பாடல் ஆகா நம் ஆசை நிறைவேறுமா, படம் தாய்க்கு பின் தாரம், 1956, இசை KV மகாதேவன், கவிஞர் கவி லட்சுமணதாஸ். மூச்சு விடாமல் தம் கட்டி பாடுவதில் வல்லவர் டிஎம்எஸ். அம்பிகாபதி படத்தில் இடம்பெறும் தமிழ் மாலை தனை சூடுவார் பாடலை கேட்டால் இது தெளிவாகும். தாபமிகு வெப்பு வாதமுடி என்ற சரணம் தொடங்கி பல்லவி முடிய மூச்சு விடாமல் பாடி எல்லோரையும் அதிசயிக்க வைத்த அற்புத பாடகர் டிஎம்எஸ். ஆடலுக்கேற்ற லதாங்கி ராக பாடலை ML வசந்தகுமாரியுடன் இணைந்து அவர் பாடும் விதமே அலாதி. இதில் கொஞ்சம் கனியமுதை மிஞ்சும் குரலில் குயில் அஞ்சும் உனைக்கானவி. பாடல் ஆடாத மனமும் உண்டு. படம் மன்னாதி மன்னன், 1960. கவிஞர் மருதகாசி, இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. ஆடாத மனமும் உண்டோ. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் பண்பலை 103.3 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். காலத்தை வென்ற பாடகர் TM சவுந்தரராஜன் அவர்கள் பற்றிய சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. ஆயிரத்தி 1946 மார்ச் 28 நாளில் சுமத்ரா என்பவரை மனம் கொண்டார் டிஎம்எஸ். இவ் இணையருக்கு 4 மகன்கள், 3 மகள்கள். டிஎம்எஸ் பிறருக்காக தான் உறக்கத்தை கூட தியாகம் செய்யும் உன்னத பண்பாளர். ஒருமுறை சிங்கப்பூரில் கச்சேரிக்கு சென்றிருந்த போது நண்பர் LR சுப்பிரமணியனோடு ஒரு அறையில் தங்கியிருக்கிறார். நண்பர் சீக்கிரமே உறங்கிவிட்டார். அதிகாலை 3:15 மணிக்கு நண்பர் விழித்த போது டிஎம்எஸ் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாராம். இன்னும் தூங்கவில்லையா என்று நண்பர் கேட்டிருக்கிறார். அதனால் என்ன, நீ நன்றாக தூங்கினால் போதும், பரவாயில்லைப்பா, அப்புறம் நான் தூங்கிக் கொள்கிறேன் என்றாராம் டிஎம்எஸ். காரணம் நண்பரின் குரட்டை ஒலி. பி லீலாவுடன் இணைந்து பாக பிரிவினையில் இரும்பு திரையில் கண்ணில் குடியிருக்கும் காதலிக்கு நான் இருக்கும் கவனம் என்னவென்று தெரியுமா போன்ற தேனான பாடல்களை இவர் பாடியுள்ளார். அமிர்த யோகமும் வெள்ளிக்கிழமையும் கலந்த வேளையில் காதலியை பார்க்கும்போது அவள் கண்ணுக்கு விருந்தாகி கவலைக்கு மருந்தாகிறாளாம் காதலனுக்கு. அதனால் நீ கனிந்த காதலின் விருந்து, அது கவலை தீர்த்திடும் மருந்து. ஒன்று கலந்து கொஞ்ச காலம் இருந்து மெய் காதல் வாழ்விலே இணைந்து இன்பம் தரும் உன்னாலே மெழுகு போலே உருகி நின்றேன் தன்னாலே அமிர்த யோகம் வெள்ளிக்கிழமை என்கிறான் அவன். பாடல் அமிர்த யோகம் வெள்ளிக்கிழமை கண்ணாலா. படம் அன்பு எங்கே, 1958. இசை வேதா. பாடலாசிரியர் தஞ்சை ராமியாதாஸ். குரல்கள் டிஎம்எஸ், பி லீலா.